ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்களுக்கு நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கா இல்லை வெறுமனே இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே எல்லா குழந்தைங்கக்கிட்டேயுமே நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் இயல்பாகவே இருக்கும். ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக யோசிப்பாங்க, அடம் பிடிப்பாங்க, அழுதே காரியத்தை சாதிப்பாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சார்மிங்காக க்யூட்டாக சிரித்து பேசி மழுப்பி தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவாக நிறைய விஷயங்கள் குழந்தைங்க ரொம்ப இயல்பாகவே பண்ணுவாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த பிஹேவியர் ரெகுலேட் ஆகும். வயசுக்கேற்ற மெச்சூரிட்டியும் பொறுப்பும் அந்தந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே குழந்தைங்கக்கிட்ட டெவலப் ஆகும். கிட்ஸோட பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனும் எஃபர்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்கக்கிட்ட நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற பட்சத்தில் உங்கள் கிட்ஸ்கிட்ட இருக்கிற சிம்டம்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இம்மெச்சூரிட்டினால் தப்பு பண்ணுற குழந்தைங்க கரெக்ஷன்ஸ்க்கு ஓப்பனாக இருப்பாங்க. செஞ்ச தப்பை ஜஸ்டிஃபை பண்ணாமல் உணர்ந்து திருத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. கிரிட்டிசிசம்க்கு அவங்க சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ தான் இம்மெச்சூரான பிஹேவியர் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அதே சமயத்தில் பொறுப்போடையும் நடந்துப்பாங்க. அடமெண்ட்டாக இருக்கிற அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பாங்க. ஃபேமிலி கூட இமோஷனலி கனெக்டடாக இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுற குழந்தைங்கக்கிட்ட இன்னசென்ஸும் கலந்து இருக்கும். இதுவே நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிற குழந்தைங்கக்கிட்ட இம்மெச்சூரிட்டியோடு சேர்த்து என்டைட்டில்மெண்ட்டும் டெவலப் ஆகும். அதாவது அவங்களோட பேச்சிலையும் செயல்லையும் இன்னசென்ஸ் இல்லாத அதிகாரமும் ஆணவமும் கலந்த ஒரு தொனி இருக்கும். தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகங்காரமும் அதில் இருக்கும். அவங்க செய்கிற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டும்போது கரெக்ஷன்ஸ்க்கு ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப டிஃபென்சிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க விக்டிம் ட்ராமா, பிடி பிளேயெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியரில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாதிச்சு பேசுவாங்க. இந்த குழந்தைங்கக்கிட்ட கில்ட் அப்படிங்கிற அந்த இமோஷனை விட ஷேம் அப்படிங்கிற இமோஷன் மேலோங்கி இருக்கிறது தான் இவங்களோட இந்த நடத்தைக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதே மாதிரி நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிற குழந்தைங்களுக்கு கமிட்மெண்ட்ஸும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு குடும்பத்தில் ஒரு அங்கமாக செயல்பட மாட்டாங்க. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. மரியாதை இல்லாமல் நடந்துப்பாங்க. ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகாமல் ஐசோலேட்டடாக இருப்பாங்க. இமோஷ்னலி டிஸ்கனெக்டடாக இருப்பாங்க. அவங்களோட திங்ஸை ஃபேமிலியில் யார் கூடயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஃபேமிலியில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸோட திங்ஸை இவங்க ஒரு என்டைட்டில்மெண்ட்டோட யூஸ் பண்ணுவாங்க. இவங்க கூட ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்கவே முடியாது. கான்வர்சேஷன் ஆர்கியூமெண்ட்டில் போய் தான் முடியும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸை வெல்விஷராக பார்க்காம எதிரியாக பார்ப்பாங்க. குழந்தைங்க கிட்ட தெரிகிற இந்த மாதிரி முரண்பாடான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சின்ன வயசு அதனால் இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்க, வளர்ந்தா சரியாயிடும் அப்படின்னு இந்த டாக்ஸிக் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணாமல் பொருட்படுத்தாமல் அப்படியே வளர விட்டுட்டா அதுவே ஃப்யூச்சரில் ஃபுல்லி டெவலப்டு பர்சனாலிட்டி டிஸார்டராக மாறிடும். அப்புறம் ஃப்யூச்சரில் இதையெல்லாம் சரி பண்ணவே முடியாத ஒரு கட்டத்தை ரீச் ஆகிடும். 5 வயசில் வளையாத குழந்தை 15 வயசில் எப்படி வளையாது இல்லையா? விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்கிற மாதிரி குழந்தை எந்த மாதிரியான ஒரு இயல்போடு வளருதுன்னு ஆரம்பத்திலேயே நமக்கு தெரியும். ஸோ இம்மெச்சூர் பிஹேவியருக்கும் டாக்ஸிக் பேட்டர்னுக்கும் இருக்கிற அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கேற்றபடி குழந்தைகளை கைட் பண்ணணும். பேரண்டிங்கில் ஓவர் பேம்பரிங் பண்ணவே கூடாது. வளர்ந்தால் தானாக சரியாயிடும்னு அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்கள் குழந்தைகளோட பிஹேவியரை சரியாக கணிக்க முடியாத பட்சத்தில் என்னோடய சஜஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.